நான் ஜெயிச்சா அடுத்த 3 வருஷம் நீ என் கூட தான் இருக்கணும். டீல் ஓகே? ஆண்டனி கோவா சிட்டியின் ஃபேமஸான சூதாட்ட நாயகன். இதுவரையில் யாரிடமும் இவன் தோற்றதில்லை. இவன் கையில் கார்டு கிடைத்தால் மொத்த விளையாட்டையும் தலைகீழாக மாற்றி விடுவான். அவனுக்கு கேசினோ வெறும் இடமில்லை, அது ஒரு போர்க்களம். இவன் எங்கே செல்கிறானோ அங்கு அனைத்து விளையாட்டுகளும் முடிவுறும். வெல்கம் சார். எந்த கேம் விளையாட போறீங்க? நாங்க சின்ன கேம்லாம் ஆட மாட்டோம், பெரிய பிட் கட்டணும். உங்க பாஸை கூப்பிடுங்க. ஆண்டனி! வெல்கம் ஆண்டனி. சொல், எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம்? இங்க பாருங்க, எங்க இருந்து வேணா ஆரம்பிங்க. ஒரு பேக் நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு நோட்டா? தாரா சிங் கோவா ஃபைட் கிளப்பின் சாம்பியன். ஆனால் கேசினோவில் தினமும் தோற்று கொண்டே இருப்பான். அங்கு சாம்பியன், இங்கு லூசர். நாங்க ரெடி. ஷபான் கோவில்ல இருந்து ஷோலா வரைக்கும் வெளியில எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நோ ஃபியர். ஐ லைக் இட். எனக்கு பிடிச்சிருக்கு. விஷயத்துக்கு வருவோம். நான் உங்களை அழிப்பேன், ஆனா ஸ்டைலா. நீங்க தோத்தா உங்க கேசினோ கனவுகளோட சுடுகாடு ஆயிரும். அதாவது நிரந்தரமா மூடிடுவோம். என்ன உளர்ற? இந்த கேசினோ மூடிட்டா நாங்க எங்க போவோம்? என்ன மக்களே? ஆமா, நாங்க எங்க போவோம்? நீங்க தோத்துட்டா அந்த வாய்ப்பு வரவே வராது. புரிஞ்சுதா? போதும், இங்க ஷோ பார்க்க உட்காந்துருக்கோம். கேம் ஆரம்பிங்க, அப்புறம் பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு. நீ ஸ்பாட்டர் தானே? எல்லாரையும் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு கவனிக்கிறது உன் வேலை. என் கண்ணு இப்போ ஊ மேலதான் இருக்கும். சரி, ஒன்னு செய். உன்ன மாதிரி மத்த எல்லாரையும் இங்க கூப்பிடு. சீக்கிரம், எனக்கு நேரம் இல்ல. நானும் இருக்கேன். வேற எவனாவது அப்பாவுக்கு பிறந்தவ இருக்கானா என் கூட விளையாட ஆசைப்படுறவன்? 3 கார்டுல ஆரம்பிப்போம். மினிமம் பெட் 20,000 ரூபாய். மேக்ஸிமம் லிமிட் இல்ல. ஒத்துக்கிறீங்களா? ஓகே, ஆரம்பிப்போம். இவ்வளவு சீக்கிரம் இல்ல செல்லம். ஃபர்ஸ்ட் நாங்க காட்டின மாதிரி பணத்தை காட்டுங்க. இப்ப ஆரம்பிக்கலாமா? ஃப்ளவர் கட் என்பது சூதாட்டக்காரர்கள் பயன்படுத்தும் ஒரு சிறப்பு தந்திரமாகும். சீட்டுகளை கலைக்கும் போது அனைத்து சீட்டுகளும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்படி தந்திரத்தை பயன்படுத்துவார்கள். கண்டிப்பா இது சீட்டிங் தான். அடச்சி, என்கிட்ட தேவையில்லாத கார்ட்ஸ் தான் இருக்கு. கார்ட்ஸ் நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு பெட் கட்டுறேன். என் 20,000 ரூபாய். ஒரே கலர்ல 3 கார்ட்ஸ். இப்பதான் ஆட்டம் ஜாலியா இருக்க போகுது. ஏன் 20,000 ரூபாய்? இப்போ உன்னோட டர்ன். ஏன் இவ்வளவு அவசரப்படுறான்? பின்னாடி தீ பிடிச்சிருச்சா இல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு ஓடிட்டாளா? பேசுறத நிறுத்து. எவ்வளவு பணம் கட்டுறேன்னு சொல்லு. இப்போ உன்னோட டர்ன். என்னாச்சு? ஏன் அப்படி சுத்தி முத்தி பாக்குற? பயமா இருக்கா? இல்ல, அதாவது நம்ம ஆடுறோம்னா பெரிய பெட்டுக்கு ஆடுவோம். வா, நீயும் உன் பணம் எல்லாத்தையும் போடு. இது இவனுடைய பயம். உனக்கு உங்க அம்மா கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாங்களா? இவன் நான் தான் ஜெயிக்க போறேன்னு பயந்துட்டான். இது நல்லா இருக்கு. என்னாச்சுன்னா, என்கிட்ட 2 7 நம்பர் கார்ட்ஸ் இருக்கு. உங்க 2 பேர்கிட்டையும் என்னோட விட நல்ல கார்ட்ஸ் இருக்கு. உங்ககிட்ட ஒரே கலர்ல 3 கார்ட்ஸ் இருக்கு. உங்ககிட்ட அடுத்தடுத்த நம்பர்ல 3 கார்ட்ஸ் இருக்கு. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சர்ப்ரைஸ்! ஃப்ளவர் கட் பத்தி உனக்கு என்ன தெரியும்?
இந்த ட்ரிக்ல எந்த கார்டு யாருக்கு போகும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? டீலருக்கு எல்லாம் தெரியும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழையது, ரொம்ப பழையது. இவனுக்கு தெரியாம நல்ல கார்ட்ஸ் கிடைச்சிருச்சா? விளையாட்டை தொடர்றது ரிஸ்க்கு. அவனை கார்ட்ஸ் காட்ட சொல்லு, நம்ம ஜெயிக்கலாம். உனக்கு பைத்தியமா? நீ இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? சீக்கிரம் வெளியே போ. நான் கடைசியா ஒரு தடவை கேட்குறேன், ஆடுறீங்களா இல்லையா? நான் ஃபோல்டு பண்றேன். நானும் ஃபோல்டு பண்றேன். முட்டாள ஆக்கிட்டேன்னா என்ன செல்லும்? உங்க கேசினியோட பெருமைகள் இவங்க தானா? முதல் பெட்லயே தோத்துட்டாங்க. நீங்க கால் பண்ணிருக்கணும். உங்க 2 பேரோட கார்ட்ஸ் அவனோட கார்டை விட நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பயந்து அவனுடைய பொறியில விழுந்துட்டாங்க. என்ன செல்லம், இந்த 2 பேரை தவிர உன் கேசினியோல வேற யாரும் இல்லையா? இது தெரிஞ்சிருந்தா உன் கேசினோக்கு ஒரு பெரிய பூட்டு அனுப்பியிருப்பேன். என் நேரத்தை சும்மா இங்க வீணடிச்சிருக்க மாட்டேன். இல்ல, இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து யாராலும் நம்மள காப்பாத்த முடியாது போல. ஆண்டனி, நீ வெறும் 20,000 தான் ஜெயிச்சிருக்க. விளையாட்டு இன்னும் முடியல. லெட்ஸ் ப்ளே. ஆண்டனி, amateur பிளேயர்ஸ் கூட ஆட மாட்டேன், புரியுதா? ஆனா நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். இந்த தடவை ஆண்டனியை கார்ட்ஸ்ல பார்க்க முடியாது. கண்ணை கட்டி ஆடுவான். ஜெயிச்சு உங்க எல்லாரையும் நிர்வாணமா வீட்டுக்கு அனுப்புவான். ஒத்துக்கிறீங்களா? ஆமா, ஒத்துக்கிறேன். வாங்க, விளையாடலாம். ஒன்று செய்வோம். உங்க 2 பேருக்கும் ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்கு. நீங்க எவ்வளவு பிட் கட்டுறீங்களோ நான் அதுக்கு ஈடா கட்டுவேன். ஆமா, உங்க 2 பேர்ல யார்கிட்டயாவது என்னோட நல்ல கார்ட்ஸ் இருந்தா இல்ல என்னோட கார்ட்ஸ் சமமா இருந்தா நான் தோத்துடுவேன். ஆனா நான் ஜெயிச்சா கேசினோ மூடிடும். ஆடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. யோசிச்சிட்டீங்களா ஆண்டனி? உறுதியா? 100% உறுதி. அப்போ சரி, எல்லாத்தையும் பணைய வைக்கிறேன். ஒரு நிமிஷம்.